Hello friends, welcome to SMART TECH CNC கோயம்புத்தூர். நான் உங்கள் சக்தி. ஓகே, நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா Mastercam உடைய பேசிக் லெவல்லேருந்து ஸோ வந்து 2D 3D 4th axis 5th axis tan mill tan எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த சேனலில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, அதாவது என்னுடைய கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம கிளாஸுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டெப்பு வந்து மெட்டீரியல் நிற்கிது. ஸோ இதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டூலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். என்ன டூல் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம ஓடி ரஃபிங்கில் இந்த நம்ம விஎன்எம்ஜி இருக்குது பார்த்தீங்கன்னா, விஎன்எம்ஜிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 35 டிகிரி ஹோல்டர் இருக்கும். ஸோ அந்த டூல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டூல் உங்களுக்கு இன்சைடு கொண்டு நமக்கு 2000 ஒரே சாட்டில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஃபிங்கில் வந்து ஓடிலையும் நமக்கு பாயிண்ட் ஸ்டாக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்லேயும் நமக்கு வந்து ஸ்டாக்கு பாயிண்ட்டும் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து ஜஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சென்டர். இதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து நம்ம ஒரு ஹோல்ட் பண்ணலாம். ஸோ சென்டரில் வந்து மினிமம் டயாமீட்டர் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ மினிமம் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய இன்சைட் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எவ்வளோனா 15.3. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 14 mm யூட்ரில் நான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா, 14 mm யூட்ரில் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா 12 ட்ரில்லு, உங்களுக்கு என்ன கான்செப்டில் எப்படி அந்த இடத்துல உங்களுக்கு நம்மக்கிட்ட எந்த ட்ரில் இருக்கோ அந்த ட்ரில்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே டர்னிங்கில் ட்ரில்லிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரில்லிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டயாமீட்டர் எவ்வளவு அப்படின்னு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 13லேருந்து ஒரு 14 நமக்கு என்ன ட்ரில் இருக்கோ யூட்ரில் இருக்கோ அந்த யூட்ரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 14 mm யூட்ரில் யூஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டயா 12ங்கிறத நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டயாவை எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் டூல் அதில் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து 12ங்கிற இருக்கும். ஸோ இதை 14 ஆகிடுங்க. 14 ஆகிட்டு ஒவ்வொரு இது வந்து டூலுடைய ஹைட்டு. சரிங்களா, இந்த டூல் ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ வேணும், மினிமம் வந்து நமக்கு வந்து எவ்வளோனா ஒரு 80 mm வந்து டோட்டல் டெப்த் வந்து 100 mm. எண்பது 75. ஸோ இந்த மாதிரி நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஹோல்டர் சேஞ்ச் ஆகலை. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஹோல்டர்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஹோல்டரில் வந்து நம்ம டேரெக்டாக வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து கரெக்டாக அந்த வேல்யூவை நம்ம இன்புட் பண்ணோம் அப்படின்னா அந்த டூல் வந்து உங்களுக்கு அவுட் சைடில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி. ஓகே, நான் ரன் பண்ணதுக்கப்புறம் இதோடைய டூல் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பாக்கெட் நம்பர் 3 ஆகிறேன். நம்மளுடைய டேரக்டுடைய ஸ்டேஷன் நம்பரு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பிளஞ்சிங். ஸோ பிளஞ்சிங் பீடு வந்து 0.1. ஓகே, ஆர்பிஎம் வந்து நார்மல். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சர்ஃபேஸ் ஸ்பீட் 1200. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ரில். உங்களுக்கு எந்த மாதிரி டைப் பண்ணணுமோ அது மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 14 mm ட்ரில் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டயா 14 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேங்க. டைப் பண்ணிட்டு ஓகே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இது ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து இதோட சிம்பிள் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டெப்த்து மேக்ஸிமம் டெப்த்து பாயிண்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு இந்த டயாமீட்டருடைய இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ 130 mm எனக்கு வந்து டோட்டலாக டவுன் ஆகணும். அப்படின்னா தான் ப்ரோக்ராம் நமக்கு ஓப்பன் ஆகும். அதே நேரத்தில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இதோட ஸ்டார்ட் பாயிண்ட் எப்படி என்னன்னா நமக்கு இந்த Z0 டாப் பேஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் கிளியரன்ஸ் வந்து எனக்கு 2 mm +லேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும் கிளியரன்ஸு. ஸோ இது வந்து ரெட்ராக்ஷன் வேல்யூ, ஆர் வேல்யூ வந்து 2 mm. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா 83 சைக்கிள்னா 83 சைக்கிள். ஓகே, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ டெப்த் ஆஃப் பார்ட் ஒரு 4 mm எனக்கு வந்து டெப்த் எடுக்கணும். ஸோ அவ்வளோதான் நண்பா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு வந்து ப்ரோக்ராம் இது ஃபுல்லாக நமக்கு 2000. ஸோ இது வந்து டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்டான டெப்த்தில் தான் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் ஒரு 8 mm வந்து நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா
இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா 14னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஸோ மைனஸ் எக்ஸ்ட்ரா ஓப்பன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1.5 mm எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிப்பு ஆட்டோமேட்டிக்காக பேக் சைடில் நமக்கு ஓப்பன் ஆயிரும். சரிங்களா, பார்த்தா தெரியும். ஸோ இந்த சிமுலேஷனை பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ட்ரில்லிங் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ட்ரில்லிங் சைக்கிளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூல் ஹோல்டர் ராங்காக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அது தப்பாக தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இதில் எடுத்துருக்கும் பார்த்தீங்களா, ஏன்னா நம்ம ஹைட் வந்து கரெக்டாக இன்னும் செட் பண்ணலை. ஸோ நம்ம அது எப்படி எடிட் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் எடிட். $160 சரிங்களா. இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் அந்த ஹோல்டர் வந்து நமக்கு இங்கே டச்சு ஆகலை. சரிங்களா. ஓகே, ஸோ இவ்வளோ தான். நமக்கு இன்னும் கொஞ்சம் இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா நீங்கள் டெப்த்தை இன்னும் ஒரு 1 mm எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மைனஸ் 1.5 mm எக்ஸ்டெண்ட். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்காக 141 mm வந்து நம்ம டவுன் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நம்ம ட்ரில்லு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் நமக்கு ரஃப் ஸ்டாக் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஐடியில் நம்ம ரஃபிங் ரன் பண்ணலாம். சரிங்களா. ஸோ ஐடியில் ரஃப் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஐடியில் இந்த ப்ரொஃபைல் வரைக்கும் ஒரு செட்டிங், இந்த ஏரியாவிலேருந்து ஃபுல்லாக இந்த டயாமீட்டர் வரைக்கும் நமக்கு ஒரு செட்டிங்கு. ஸோ செகண்ட் சைடில் வந்து நம்ம இந்த செட்டிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ் இந்த லைனை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் ஒரு 2 mm நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எந்த லைனை, நமக்கு இந்த லைனை. சரிங்களா. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதோடைய மினிமம் டயாமீட்டர் வந்து நம்ம ட்ரில் ஆல்ரெடி நம்ம யூட்ரில் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம லைன் எடுத்துக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது லீட் அவுட்லேயே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நோ இஷ்யூ. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி போருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு சேம் டூல் பார் போங்க, சேம் இதுலேயே டர்னிங்லேயே. இது வந்து பார்த்திங்கன்னா ரஃபிங்கு. சரிங்களா. இப்போ ரஃபிங் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஃபே நம்ம கிளிக் பண்ணிக்கலாங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு தான் நம்ம ரஃப் போகிறோம். ரஃபிங்கில் ஃபஸ்ட் லைன் அண்டு எண்ட் லைன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. சாரி, ஸ்டார்டிங் லைன் அண்டு எண்ட் லைன், இந்த லைனை நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி போரில் நம்ம எந்த போரிங் டூல் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் கரெக்டாக உள்ளே ரன் ஆகாது. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 12 mm பீக்கோ டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. அதாவது 12 mm பீக்கோ டூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த டிப் டூல் சொல்லுவோம்ல, அந்த டூல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு எடிட் பண்ணுறேன் ஒரு டூலை. ஃபஸ்ட் எடுத்தோடனே இதோடைய செட்டிங்கை நம்ம மாற்றுறோம். சரிங்களா. இந்த ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 mm மாற்றுறேன். அதுக்கப்புறம் நார்மலாக இந்த சிங்கிற ஆப்ஷனில் பாருங்கள், சி வந்து 11 mm இருக்குது. சரிங்களா. ஸோ 11 mm உங்களுக்கு இன்செட் வந்து சென்டர்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே வந்து ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 10. ஸோ இங்கே 5 தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா 2 mm இருந்தாவே நமக்கு போதும். சரிங்களா. அப்போனா 5 + சிங்கிறது ஒரு 7.5 வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை 7 mm நீங்கள் செட் பண்ணாலும் ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, 7 mm. ஸோ டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 mm 130 mm. ஓகே, ஸோ டோட்டல் ஹைட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்செட் டீட்டெயில் வாங்க. இன்செட் டீட்டெயிலில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0.4 இன்செட்டாக, இல்லைனா டிப்பு வந்து நம்ம ஷார்ப்பாக இருந்ததுன்னா ஷார்ப் இன்செட்டாக. ஸோ அது எந்த இன்செட்டுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 0.2 இன்செட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் அஸ்யூஷுவல் எல்லாமே. இது VNMG நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சாரி, VNMG யூஸ் பண்ணுறோம். ஓகே, கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே கொடுங்க. இது இன்செட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இன்செட் வந்து நம்ம இன்னும் கரெக்டாக செட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இன்செட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே
இந்த டைப்பே நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே, நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடிக்குள்ளே இருக்க நம்ம நார்மலாக சொல்லி சேம் அதே இதில் நான் 1 அமௌண்ட் தவிர்த்து கொடுக்குறேன். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் பாயிண்ட் ஸ்டாக் வைக்கிறேன். ஸ்டாக் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சிமுலேஷன் செக் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சிமுலேஷன் இந்த மாதிரி டிக் மார்க்கில் காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஹோல்டர். நீங்கள் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி போயிட்டு ரெட்ராக்ஷன் ஆகும்போது நமக்கு பார்ட்டில் டிக் ஆகுது. ஸோ அதை என்ன பண்ணலாம், அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு லீல்டை விட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா. டர்னிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸ்டார்ட் எண்ட் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை மாற்றிருக்கேன். ஏன்னா அதை வந்து நம்ம இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்செட்டுடைய சைஸு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போரிங் இன்செட்டுடைய சைஸு. இது வந்து 0.8 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டயாமீட்டர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த இன்செட்டுடைய அந்த நம்ம ஸ்க்ரூ டயாமீட்டர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டயாமீட்டர் அது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ கம்மி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இன்செட் வந்து அந்த ஹோல்டருக்குள்ளே பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அதனால் அதை கம்மி பண்ணேன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே, ரஃபிங்கு பாயிண்ட் டு ஸ்டாக்கு சேம் சிமிலர். ஸோ இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த இடத்துல ரஃபிங்கு ரன் ஆயிரும். இந்த ஏரியா வரைக்கும், இந்த ஏரியா வரைக்கும். ஸோ நமக்கு இது வரைக்கும் வேணும் அப்படின்னா அதையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைனை சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட். ஓகே, கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இது லீட் அண்ட் லீட் அவுட் இருக்குது பார்த்தீங்களா. இதோடைய வேல்யூ வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க. எவ்வளோனா ஒரு 0.5 இல்லைனா ஒரு 1 mm அந்த மாதிரி வந்து லீடு இன்னுக்கும் சரி லீடு அவுட்டுக்கும் சரி. ஸோ இது ரெண்டையுமே நான் வந்து ஒரு 0.5 வரைக்கும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமு இது வரைக்கும் ரன் ஆயிரும் சரிங்களா. இப்போ பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் வந்து எந்த இடத்துல நிற்கும். ஓகே, இப்படி இருக்கும் நமக்கு மெட்டீரியலு. ஸோ இப்போ கால் பண்ண உடனே சென்டரில் வந்து மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு பாஸு. அடுத்து வந்து என்ன ஆகுது, செகண்ட் பாஸ் போகுது, ரெட்ராக்ஷன் ஆகிட்டு செகண்ட் பாஸ், அப்புறம் தேர்ட் பாஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரஃபிங்கில் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நமக்கு இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது ரஃபிங்கு. ஸோ இதே இது நமக்கு ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ காப்பி அதே இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணுறதாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் ப்ரோக்ராமும் தனியாக தான் நம்ம இது பண்ணணும். சாரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐடி ஃபினிஷிங். ஸோ ஐடி ஃபினிஷிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐடி ஃபினிஷிங்கில் ஃபஸ்ட் எடுத்தோடனே சேம் என்ன பண்ணுறேன், இந்த லைன்லேருந்து சேம் அதே லைனை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் டூல் அதே இதில் நம்ம அதே சேம் டூலே நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபினிஷிங் வேணால் செப்பரேட்டாக நம்ம டூலு ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இது நான் 4th நான் அது பண்ணுறேன். ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா வந்துன்னா ஒரு 50 கொடுக்குறேன், 50.05 கொடுக்குறேன் நான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 RPM. இது வந்து பார்த்திங்கன்னா 1200. ஸோ மேக்ஸிமம் RPM நீங்கள் எவ்வளோனா நம்ம செட் பண்ணிக்கலாம் மிஷின் ஃபினிஷிங் பொறுத்து. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து இந்த 2 இடத்துலையும் நமக்கு 0 இருக்கணும் சரிங்களா. இது வந்து 2 ஸ்டெப்பு, அதாவது நம்பர் ஆஃப் பாஸ் எத்தனை வேணும், அதை டேப்பர் வருது இல்லை இந்த மாதிரி சைஸை வந்து ரிப்பீட்டபிலிட்டி வரல அப்படின்னா எனக்கு 2 பாஸ் ஆட் பண்ணணும்னா அந்த இடத்துல நீங்கள் 2 டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக 2 பாஸ் ரன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அந்த 2 பாஸுமே உங்களுக்கு வந்து ஒரு 50 மைக்ரான் ஸ்டாக் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதில் அந்த ஸ்டெப் ஓவர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே கொடுப்பேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் ப்ரோக்ராம் இன்சைடில் நமக்கு ஓகே ஆகும் சரிங்களா. இப்போ இன்சைடு ஃபினிஷிங் ப்ரோக்ராம் இப்போ நமக்கு ஸ்டாக் எங்கனுக்குள்ளே இந்த இடத்துல நமக்கு ஸ்டாக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே சிங்கிள் பிளாக் யூஸ் பண்ணுங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸ்டாக்கு. இதான் நம்ம லைனு, ஃபினிஷிங் லைனு. ஸோ இந்த இடமும் நமக்கு ஸ்டாக் இருக்குது. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபினிஷிங் பாஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டயாமீட்டர் ஃபினிஷ் ஆகிடும் சரிங்களா. ஓகே, இப்போ நமக்கு ஐடி ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஐடி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஓடி எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஃபைல் வேணும் அப்படின்னா இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் டைப் பண்ணுங்கள். கூகுளில் என்ன பண்ணுங்கன்னா GRABCAD அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை டைப் பண்ணுங்கள். ஸோ GRABCADனு டைப் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா
என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த CAD/CAM டிசைன் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாக்இன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் வந்து லாக்இன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லாக்இன் கொடுங்க. லாக்இனில் உங்களுடைய ஜிமெயிலும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் ஃபஸ்ட்டு தடவை கொடுங்க. ஸோ லாக்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்னுடைய ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சும்மா சர்ச்சில் போய் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா SMART TECH CNC அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ SMART TECH CNC டைப் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபைல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா SMART TECH CNC பை சக்தி நான் டைப் பண்ணிடுவேன் ஃபைலில். உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 4:6 ஃபைலு, இதே வந்து கவர் பாட்டு, உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ நீங்கள் டேரெக்டாக அந்த பாட்டை செலக்ட் பண்ணி இப்போ பாருங்கள் இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் கேட்கும். இமேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வரும். இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைலு இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். எப்படி நான் என்னென்ன ப்ராசஸில் எப்படி நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களால் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். சப்போஸ் இது உங்களுக்கு இதாக இருந்தது அப்படின்னா மறந்துட்டேன் அப்படின்னா ஃபைலை ஜஸ்ட் சக்தின்னு டைப் பண்ணாவே போதும், கண்டிப்பாக வரும். சக்தின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைல் நேம் எல்லா ஃபைலுமே அது வரும். ஸோ அவ்வளோதான் நண்பா. நான் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் அப்டேட் பண்ணுறனோ உங்களுக்கு என்னென்ன இப்போதைக்கு நம்ம லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கு இந்த இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வீடியோவை உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜாக ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் Ha 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 ha!